ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 97 மானம் 964வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை. மனிதர்கள் ஒரு நல்ல நிலையிலே புகழோடு பெருமையோடு வாழ்கின்ற அந்த நிலையிலிருந்து திடீரென்று எந்த காரணத்தினாலோ சிறுமைத்தனமான கீழ்த்தரமான செயலை செய்துவிட்டு அவமானம் அடைவார்கள், மானத்தை இழந்து விடுவார்கள். இவ்வளவு நாள் நல்ல புகழோடு வாழ்ந்துவிட்டு திடீரென்று ஒரு தவறு செய்துவிட்டு அது பெரும் பிழை செய்துவிட்டு எல்லோரும் இகழ்கின்ற ஒரு செயல்பாட்டை ஒரு செயலை செய்துவிட்டு அவமானப்பட்டு நிற்கிறார் என்றால் அந்த நேரத்திலே அவரை எப்படி மதிப்பார்கள் மக்கள்? தலையிலிருந்து ஒரு மயிர் கீழே உதிர்ந்து விட்டால் அந்த மயிருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? ஒரு மரியாதையும் கிடையாது, மதிப்பே கிடையாது. இழிந்த மயிர் என்றால் அது தானாக தலையிலிருந்து முடி உதிர்ந்து விட்டது. திருவள்ளுவர் காலத்திலே முடி என்று சொல்வதில்லை, மயிர் என்று தான் சொல்வார்கள். முடி என்றால் எத்தனையோ முடி இருக்கிறது. மணிமுடி, வணங்காமுடி, தேங்காமுடி, மணிமுடி, அரசர்கள் அணிந்து கொள்கின்ற மகுடம், பல முடிகள் இருக்கின்றன. அந்த முடிகள் வேறு. அரசர்கள் சூட்டிக் கொள்கிறார்கள் மகுடம், முடிசூடி கொள்கிறார்கள், அது வேறு. ஆனால் முடி என்று சொல்வதற்கு பொருள் வேறு. ஆனால் மயிர் என்றால் நம்முடைய தலையில் இருக்கிற மயிரை குறிக்கும். இந்த தானே உதிர்ந்து விடுகின்ற அந்த மயிருக்கு ஒரு மரியாதை மதிப்பும் கிடையாது. உதிர்ந்தால் உதிர்ந்துதான். அதே போல ஒரு நல்ல நிலையில் இருந்தவன், தலையை நன்றாக இருந்தது, தலையில் இருக்கிற வரைக்கும் அந்த முடி அழகாக இருந்தது, மரியாதை இருந்தது அந்த முடிக்கு. அது தானாக அதுவே உதிர்ந்து விட்ட பிறகு அந்த முடிக்கு மயிருக்கு என்ன மரியாதை இருக்கிறது? ஒரு மதிப்பும் கிடையாது. அதே போல் ஒரு நல்ல நிலையிலே புகழோடு வாழ்ந்தவன் திடீரென்று ஒரு தவறு செய்துவிட்டு இழிந்த நிலை அடைந்து விட்டான் என்றால், எல்லோரும் படித்து பேசும்படியான ஒரு செயலை செய்துவிட்டு அவமானப்பட்டு நிற்கிறான் என்றால், அந்த நிலையிலே அவனை எப்படி சொல்லுகின்றார் திருவள்ளுவர் என்றால், தலையிலிருந்து உதிர்ந்து விட்ட மயிருக்கு ஒப்பானவன் என்று இழிவாக பேசுகிறார். எப்பொழுதுமே நல்ல நிலையில் இருக்கிறவன் ஒரு தவறான செய்துவிட்டு அவமானம் அடையக்கூடாது. யாரும் மதிக்க மாட்டார்கள். இவ்வளவு பேரும் புகழோடும் இருந்தவன் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு செயலை செய்துவிட்டானே என்று எல்லா புகழும் போய்விடும். ஏற்கனவே சம்பாதித்த பேரும் புகழும் அடியோடு மண்ணோடு மண்ணாகிவிடும். ஒருவரும் மதிக்க மாட்டார்கள் ஒரு இழிவான செயல் செய்துவிட்டால். இதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் வாழ வேண்டும். மானம்தான் பெரியது, உயிரை விட மானம்தான் பெரியது. மானத்தை இழக்கின்ற அளவுக்கு சிறுமைத்தனமான செயல்களை செய்யக்கூடாது. நிலையில் இருந்த ஒரு நிலையில் இருக்க நல்ல நிலையில் இருந்தவன் ஏன் திடீரென நல்ல நிலையில் இருந்த மாறி கெட்ட நிலைக்கு வர வேண்டும்? இழிந்த நிலைக்கு ஏன் வர வேண்டும்? புகழோடு இருந்தவன் ஏன் இகழ்ந்து பேசுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும்? அப்படித்தான் இன்றைய அரசியல்வாதிகள் நடந்து கொள்கிறார்கள். சில குடும்ப தலைவர்களும் நடந்து கொள்கிறார்கள். ஆகின்ற வரை மிக சிறந்த மனிதனாக நல்ல பிள்ளையாக இருப்பான். அதன் பிறகு ஏதேதோ பழக்கங்களை கெட்ட பழக்கங்களாம் மேற்கொண்டு தனக்கு இழிவை தானே ஏற்படுத்தி கொண்டு அவனை எல்லோரும் இகழ்ந்து பேசும்படியான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு என்ன பெயர் என்றால் தலையின் இழிந்த மயிர். தலையிலிருந்து தானே உதிர்ந்து விட்ட மயிருக்கு ஒப்பானவன் என்று திருவள்ளுவர் அவ்வளோ கடுமையாக பேசுகிறார். இன்னொரு குறட்பாவில் கூட மயிர் என்று சொல்லுகின்றார். அந்த காலத்தில் மயிர் என்று தான் ரோமம் என்று சொல்லக்கூடாது. ரோமம் என்பது தமிழ் சொல் அல்ல. முடி என்பதும் தமிழ் சொல் அல்ல. தமிழ் சொல் தான், ஆனால் முடி என்பதற்கு பொருள் வேறு. வணங்காமுடி, தலைமுடி, மணிமுடி, அரசர்கள் அடித்து கொள்கின்ற மகுடம், அதற்கும் முடிதான். தேங்காய் முடி கூட தேங்காயினுடைய ஒரு பாதி இருக்கிறதுக்கு ஒரு முடி என்று சொல்வார். அப்படி மயிர் என்பதற்கு மயிர் நீப்பின் வாழா கவரிமானார் உயிர் நீப்பர் மானவரின். ஒரு கவரிமா என்று ஒரு விலங்கு இருக்கிறது இமயமலை பகுதியிலே. அந்த விலங்கு அதனுடைய முடியை மயிரை எல்லாம் மடித்து விட்டால் அது இறந்துவிடும். குளிர் தாங்க முடியாமல் இறந்துவிடும். அந்த முடி இருந்தால்தான் அது உயிர் வாழும். அதே போல மக்கள் புகழோடு இருந்தால்தான் அவருக்கு நல்ல புகழ் என்பது
புகழிலிருந்து அந்த நல்ல நிலையிலிருந்து மாறக்கூடாது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.